அதே மாதிரி இப்போ நீங்கள் படிக்கின்ற பருவத்தில் இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் யார் எத்தனை பேர் விவசாய குடும்பம் இதில் கை தூக்கு? வேளாண்மை பண்ணுற குடும்பத்துலேருந்து நான் வந்திருக்கேன். கையை தூக்கத்திலே இவ்வளோ சொன்னக்குமா? ஒரு 20 பேர் இருக்காங்க, விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஊரில் விவசாயம் நடக்குது. உங்கள் விவசாய தோட்டத்தில் போய் உங்கள் அப்பா கூட சேர்ந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா? பண்ணுவீங்க. சரி, இப்போது இது போன்ற விவசாயங்களில் கிராமங்களில் எல்லா வீடுகள்லேயும் வீட்டை சுற்றி மரங்கள் இருந்தது. அதில் பறவைகள் சாப்பிடக்கூடிய பழமரங்கள் இருந்தது, காக்கா குருவி கூடு கட்டுறதுக்கு இடங்கள் இருந்தது. இப்போது அந்த பழைய பூவரசு மரம் இல்லாத கிராமமே இருக்காது. எல்லா கிராமங்கள்லேயும் பூவரசு மரம் இருக்கும். அந்த இலைகளை வெட்டி போட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு. இப்போ எடுத்த உடனே கெமிக்கல் பயன்படுத்துகிறோம். எல்லா இடத்துலையும் பாதிப்பு எங்கடா இருக்குதுன்னா நேரடியாக இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதனை தான் தாக்குது. அப்போ மண் மலட்டுத்தன்மை ஏற்பட மண்ணில் வளரக்கூடிய புல் ரகங்களே மாறிப்போச்சு. வயல்வெளியில் புல் முளைக்காமல் இருக்கிறதுக்கு ரசாயனத்தில் வந்துருச்சு உரம். இப்போ புல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்கு கல்லூரி வளாகத்திலேயே பள்ளி வளாகத்திலேயே அந்த மருந்து தெளிக்கிறதை நான் பார்த்துருக்கேன். யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? மண்ணில் புல்லு முளைக்கலைன்னா அந்த மண்ணே மலட்டுத்தன்மை ஏற்பட்டதுன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? உப்பு மண்ணாக இருந்ததுன்னா அதில் புல்லே முளைக்காது. அது போன்ற மண்ணையும் மலட்டுத்தன்மை ஏற்படுத்துவதற்கு ரசாயனம் கொண்டு வந்துட்டோம் இப்போ இருக்கிற அறிவியல் வளர்ச்சியால். சரி, இது வேறு ஏதான ஒரு உயிரினங்கள் இதில் ஏதாவது ஒரு பங்கு இருக்கான்னா யாருக்கும் பங்கு இல்லை. அப்போது நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் படிக்கின்ற பள்ளி, நீங்கள் அடுத்து மேல் படிப்புக்கு போகக்கூடிய கல்லூரிகள், இதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் மரங்கள் வளர்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சபதம் எடுத்துக்கணும். நான் படிக்கின்ற பொழுதும் நான் கல்லூரி படிப்பை முடிக்கின்ற பொழுதும் என்னுடைய வாழ்நாளில் நான் 100 மரங்களை நட்டு வளர்ப்பேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும். அது உங்களுக்கு இடம் இல்லைன்னா கோயில்லையும் நடலாம்.